சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். அவனை விற்று போட்டவன் கூட ஒரு நாள் அவனை தேடி வந்து மேய்ச்சல்களை காணக்கூடிய அளவில் கர்த்தர் யோசேப்புடைய தலையை உயர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வேணா உன்னை எப்படி நினைச்சிருக்காங்க, உன் குடும்பத்தார் உன்னை கேவலமா நினைச்சிருக்கலாம், உன்னுடைய சொந்த சகோதரர்களை உன்னை தள்ளி இருக்கலாம், உன்னை ஏமாற்றி இருக்கலாம். உன்னை தெரியுமா, எவன் தள்ளி போனானோ அவன் சீக்கிரமா உன்னை தேடி வருமா. அப்போ நீ இப்படி இருக்க மாட்ட, நீ மேய்ச்சல்களை கொடுக்கக்கூடிய அளவில் கர்த்தர் உன் தலையை உயர்த்தி இருப்பார். எப்படியா? நல்லா விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவன் விட்டு போட்டானோ, நல்லா கவனிக்கணும், அதே சகோதரர்கள் யோசேப்பை தேடி வரும் பொழுது சகோதரர்களுக்கு அவனை கண்டுபிடிக்க முடியல, ஆனா அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சூப்பரான பாயிண்ட். இப்ப ஆவியானவர் என்னோட பேசினதை சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்க மாட்ட, உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை பார்க்கும் போதே இவனா நம்ம தம்பி என்று சொல்லி ஆச்சரியப்படுற அளவில் ஆண்டவர் அவனுடைய ஸ்தானத்தை, அவனுடைய வஸ்திரத்தை, அவனுடைய அழக மாற்றி இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆனா விட்டு போட்டவன் அதே நிலைமையில தான் இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை பார்த்தா, யோசேப்பை பார்க்கும் பொழுது சகோதரர்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் பழைய யோசேப்பாய் அல்ல, அவன் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவனாய் அந்த இடத்துல இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருங்க வாழ்க்கைகள் உண்மையா சொல்றேன், வாழ்க்கை இன்னைக்கு அப்படி மாறிச்சுன்னா உன்னை 2 வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறவங்க உன்னை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை பழைய மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸ்தானம் மாறி இருக்கும், உன்னை முகம் மாறி இருக்கும், உன்னை அழகு மாறி இருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றிலும் பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, உன் வனாந்தரம் மேய்ச்சல்களை காண போகிறது. ஆமென் சொல்றவங்க ஆமென் சத்தமா சொல்லுங்க பாருங்க. ஆமென். அடுத்தது வாசிங்க. விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அத்திமரமும் திராட்சை செடியும். இனி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் கர்த்தருக்காக பலனை கொடுக்கிற காலம். இனி கர்த்தருக்காக எத்தனை பேர் அசையோடு இருக்கிறவங்க கைகளை அசைச்சு ஆமாண்டவரே, இனி நான் கர்த்தருக்காக பலனை கொடுக்க வேண்டிய ஒரு காலம், கர்த்தரின் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு காலம். ஐயா, இனி நீ கனிகளை கொடுக்க வேண்டிய காலம் ஐயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை கொண்டு வனாந்தரத்துல போட்டாங்க. அவர்கள்லாம் நினைச்சான், சகோதரர்லாம் நினைச்சான் இவன் முடிஞ்சு போனான். ஆனா அந்த முட்டாள்களுக்கு தெரியல, அவனை கொண்டு போட்டது தேவனுடைய பாதத்துல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா உண்மையா, அவனை வனாந்தரத்துல போடுற மாதிரி தான் போட்டாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் அதை எடுத்து அவனை அந்த இடத்துல நட்டிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அவரே நட்டிட்டார் யோசேப்பை. பைபிள் சொல்லுது, யோசேப்பு கனி தரும் செடி. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இன்னையில இருந்து நாங்க கனி தர போகிறோம் சொல்றீங்க? எங்க வாழ்க்கை கனி தரட்டும். ஆமென். எங்க வாழ்க்கைகள் மாறட்டும். கர்த்தர் எங்க மூலமாய் பெரிய காரியங்களை செய்யட்டும். இனி நாங்கள் ஆண்டவருக்காய் கனிகளை கொடுக்கும் சொல்றவங்க மாத்திர கைகளை அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். சரி சீக்கிரம் வாசிங்க. கனிகள் விருட்சங்கள் காய்களை காக்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, இனி களி கூற வேண்டிய ஒரு நேரம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இனி பலனை கொடுக்க போறார் உங்க மூலமா. நீங்க என்ன செய்யணுமா? களி கூறணுமா? எல்லாரும் களி கூறுகிற பிள்ளைகள் எல்லாரும் கைகள் அசைச்சு களி கூறுகிற பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். சொல்ல வாசிங்க. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். நல்லா கவனிக்கணும், முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் கொடுக்க போகிறாராம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப காலம் சிறையில வாழ்ந்துட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? ரொம்ப காலம் அடிமைப்பட்ட இருந்தான், வேலைக்காரனா இருந்தான். ஆனா கர்த்தர் உயர்த்தக்கூடிய வேலை வந்த போது அவன் அந்த 10 எத்தனை வருஷம் அவன் அடிமைத்தனத்தில் இருந்தானோ அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான்.
பின்மாறி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஒரு நினைக்கலாம் நீங்க, ஓ இந்த நாட்களை நான் இப்படி செஞ்சிருந்தேன்னா நான் இப்படி நல்லா இருந்திருப்பேனே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? ஒருவேளை நான் இந்த காரியத்தை, இந்த வேலைக்கு நான் போயிருந்தேனா, இந்த படிப்பு நான் படிச்சிருந்தேனா, ஓ இந்த நபரை நான் சந்திச்சிருந்தேனா, ஓ நான் ஒரு நல்ல நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில் அப்படி கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எந்த நிலையில இருந்தாலும் முன்மாறி, ஒருவேளை நீ இழந்து போன ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரா, உனக்கு இனிமேல வரப்போகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பாரா? எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை, முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்றவங்க கைகள் ஆசைச்சு ஒரு நிமிஷமாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். முன்மாரியையும் பின்மாரியையும், முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் உனக்கு வருஷிக்க பண்ண வேண்டிய ஒரு நேரம். நீ இழந்து போன கிருபைகள், இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வல்லமையை கர்த்தர் இன்னைக்கு வருஷிக்க பண்ண வேண்டிய ஒரு நேரம். ஓ என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அவர்கள் பாவங்களை நான் மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் உனக்கு மன்னித்து உனக்கு ஒரு முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம், ஒரு மகிமையின் நேரம் வந்து விட்டது. ஆமென் சொல்றவங்க, முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு சொல்றவங்க நல்லா கைகளை தட்டு. ஹalleluya, hallelujah, amen, Jesus, amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? amen. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, முன்மாரியையும் பின்மாரியும் கொடுக்க வேண்டிய காலம். ஆமென். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அதை கொடுப்பார், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை தருவார். ஆமென். சீக்கிரம் வாசிங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும். எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க, இனி என்னுடைய கூடாரத்துல நன்மைகள் நிரம்ப போகிறதுன்னு சொல்றவங்க கைகளா சாச்சு. ஊழியம் செய்யறவங்க இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, என்னுடைய சபை விசுவாசிகளால் நிரம்பக்கூடிய ஒரு காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய ஊழிய பாதைகள் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டிய ஒரு காலம். உன்னுடைய அபிஷேகம் நிரப்பப்பட்டு தேசத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டிய ஒரு காலம். களங்கள் தானியத்தினால் நிரம்பக்கூடிய காலமா? எத்தனை பேர் இனி குறைவுபட்ட காலங்கள்லாம் மாறி இனி கர்த்தருடைய மகிமை நிரப்பப்பட வேண்டிய ஒரு காலம், கர்த்தரனை நிரப்ப வேண்டிய ஒரு காலம்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை அசைச்சு அரை நிமிஷமாவது ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். நீங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க தானே, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு இருக்கிறீங்க தானே, அவங்களாம் சொல்லுங்க. இது உங்க எல்லாரும் நல்லா கவனிக்கணும். எல்லாரும் உங்க தலைமையில இப்படி போட்டுக்க போறீங்க, என்னுடைய பாத்திரம் நிரம்பட்டும். எத்தனை பேர் விசுவாசத்தை போடு, கர்த்தர் நிரப்புவா. எத்தனையோ தனிப்பட்ட அந்த ரங்க ஜெபத்துல நான் போட்டுக்குவேன், இப்படி ஆண்டவரை நிரப்புங்க, என் பாத்திரம் நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. களங்கள் தானியத்தால் நிரப்பப்பட வேண்டிய கால். உன் கூடாரத்தை தரித்திரம் நிரப்பக்கூடாது, உன்னுடைய சபையை தரித்திரம் நிரப்பக்கூடாது, உன்னுடைய பிள்ளைகளை உன் பிள்ளையோட வாழ்க்கையில ஏமாற்றம் நிரப்பக்கூடாது. உன் குடும்பத்துல தேவனுடைய நன்மை நிரப்பப்படணும், மகிமையால் நிரப்பப்படணும், வல்லமையால் நிரப்பப்படணும். உன் தலையில கைய வச்சு சொல்லிக்கோ, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யக்கூடிய காலம், நிரப்பப்பட வேண்டிய காலம். என் கூடார சமாதானத்தினால் என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாகக்கூடிய காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தருடைய வல்லமை நிரம்பக்கூடிய காலம். களங்கள் தானியத்தால் நிரம்புமா? இனி வெறுமை உன் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, இனி வெறுமை உன் ஊழிய பாதையில் இருக்கக்கூடாது, இனி வெறுமையை நீ பார்க்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெறுமையை பார்க்கவே கூடாது. போகிற இடமெல்லாம் நன்மையின் கிருபையை நீ பார்க்கணும். நீ போகிற இடமெல்லாம் தேவ அபிஷேகத்தை பார்க்கணும். நீ போகிற இடமெல்லாம் தேவனுடைய வல்லமையை பார்க்கணும். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய ஐஸ்வரியத்தை பார்க்கணும். நீ நிக்கிற இடமெல்லாம் தேவனுடைய வானங்கள் உனக்காய் திறக்கப்படணும். அவருடைய பல கனிகளை கர்த்தர் உனக்காய் திறக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, கைகளை அசைச்சு. Amen. Hallelujah.
வாங்கிக்க இந்த கிருபைய, Amen. வாங்கிக்க. Thank you, Jesus. நிரப்பிட்டார் வச்சுக்கோங்களேன், உங்களால உட்கார்ந்து இருக்க முடியாது. Amen. மலேசியால ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் பேசினார். சில காரியங்களை புதிய புதிய காரியத்தை அங்க பேசினார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, மகனே இது விசுவாசிகள் நிரப்பப்படுற காலம் கிடையாதுடான்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. நிரப்பப்படுற காலம் கிடையாது. அப்ப என்ன ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்க மூலமா மற்றவங்களுடைய வெற்றி பாத்திரங்கள் நிரப்பப்பட வேண்டிய காலமா. ஹalleluya. அப்படி ஆமென் சொல்லுவீங்க ஐயா? ஆமென். இதெல்லாம் வேற ஒரு கூட்டத்துல நான் பேசினேன்னா அந்த கூட்டம் இப்படியே இருக்கா? சொல்லும் போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இதெல்லாம் நீ நிரம்பக்கூடிய காலம் மாத்திரமல்ல, மற்றவங்களுடைய பாத்திரங்கள், மற்றவர்களுடைய வெற்றி காரியங்கள், வெறுமையாக்கப்பட்ட காரியங்கள், சத்துருவானவன் திருடி கொண்ட காரியங்கள், தேவ ஜனத்துடைய சமாதானத்தை, தேவ ஜனத்துடைய சந்தோஷத்தை திருடின காரியங்கள் உன் மூலமா நிரப்பப்பட வேண்டிய காலம். Hallelujah. Thank you, Jesus. Okay. அப்புறம் ஆண்டவராக பேசின சில காரியத்தை ஆண்டவர் சொன்ன. ஆண்டவர் என்கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. அப்ப ஆண்டவர் சொன்னா, டேய் இது விசுவாசிகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிற காலம் கிடையாதுடான்னு சொன்ன. எனக்கு திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டவரே விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய காலம் கிடையாதுன்னா அப்ப யாருக்கு ஆண்டவரே பிரசங்கம் பண்ணணும்? கர்த்தர் சொன்னார் திடீர்னு, டேய் இது உலர்ந்த எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய காலம்யா, இது கடைசி காலம்யா, இது முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் ஊற்ற வேண்டிய காலம். Amen. Hallelujah. ஆண்டவர் சொன்னார் இது உலர்ந்த எலும்புகளுக்கு. Amen. ஆமென். உலர்ந்த எலும்புகள் இன்னைக்கு மகா பெரிய சேனையாய் மாற வேண்டிய காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. ஆமென். பக்கத்துல உள்ளவங்க அடிச்சு சொல்லுங்க, இனி நிரப்பப்பட வேண்டிய காலம். நிரப்பப்பட வேண்டும். ஆமென். ஆமென். இந்த ரகசியம் தாவீதுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ரகசியம் தாவீதுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதான் தாவீது எப்பொழுதும் சொல்லிட்டே இருந்தான், சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் கொடுத்து என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, அதோட அவன் முடிக்கல, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவனாய் என் ஆண்டவர் மேய்ப்பராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாள் முதற்கொண்டு உங்க குடும்பம் நீ தேவ வல்லமையால் நிரப்பப்படட்டும். ஆமென். மால்கே தோசி. Thank you Lord. Thank you Lord. சில வேளையில் ஆண்டவர் சில நேரங்களை பேசும்போது பாத்தீங்கன்னா, சொல்லியிருக்கேன் நான் தெரியல, அங்க சொன்ன நான் தெரியல, நேவரில் ஒரு நாள் தேவ சமூகத்துல 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணேன். 3 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இங்க சொன்னேன் நான் தெரியல. ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை கேட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய கிருபையில எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் பார்க்க கிருபை செஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவ்வளவோ அற்புதங்களை, எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனையோ மீட்டிங்லாம் அவ்வளோ அற்புதம் தான் ஆண்டு செய்வார். அப்படி நான் மகிமைக்காக சொல்றேன், நான் ஒண்ணுமே கிடையாது, நான் சாதாரணமான மனுஷன், அவரை சுமக்கிற ஒரு கழுதை அவ்வளவுதான். ஆனா நான் சுமக்கிறவர் சாதாரணமானவர் கிடையாது. நான் சாதாரணமான ஆளு. நான் சுமக்கிறவர் அவரை சொல்லவே முடியாது, அவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நோ மெஷர். அவரெல்லாம் எவனும் அளக்கவே முடியாதியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாவா இல்லையா? ஆண்டவர் யாரும் அளக்க முடியுமா சொல்லுங்களேன்? அவர் இப்படித்தான், அப்படி சொல்லவே முடியாது. அவர்லாம் நோ மெஷர் டு மெஷர். அவர் அவ்வளவு பெரியவர். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஏசப்பா போராட சில நேரம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேட்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சுவாமி இந்த இந்தியாவில் செத்தவங்களை எழுப்புற ஊழியக்காரன் ஒருத்தனையும் இல்லைப்பா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி 3 நாள் ஃபாஸ்டிங் தெய்வ சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 3ஆவது நாள் ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். ஆண்டவர் சொன்னார், டேய் நீ சின்ன காரியத்தை கேட்கிற. சின்ன காரியத்தை கேட்கிறோமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செத்தவனை எழுப்புறது சின்ன காரியமா சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாவா செத்தவனை எழுப்புறது சின்ன காரியமாயா? ஐயோ இன்னைக்கு சின்ன தலைவலி கால்வலி போச்சுனாலே அவங்க ஊழியக்காரங்க அதை மேகசின்ல போடுறாங்க, டிவில சாட்சியா போட்டுறாங்க. நம்ம சாட்சியெல்லாம் ஏகப்பட்ட சாட்சி இருக்கு.
ஆனாலும் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நான் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த தலைவலி கால் நேரத்தை சொன்ன தலைவலி கால்வலி காய்ச்சல் போன சாட்சி எல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். நம்ம சாட்சி எல்லாம் கண்ணு தெரியணும், காது கேட்கணும், கட்டி மறையணும், கேன்சர் சுகமாகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, டே நீ ரொம்ப சின்ன காரியத்தை கேட்கிற. அப்போ ஆண்டவர் பேசுறத கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னாருன்ட்ட, டே இது செத்தவனை எழுப்புற காலம் கிடையாது. அவன் இது செத்தவனை மட்டும் எழுப்பக்கூடிய காலம் கிடையாது. அப்ப எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், கல்லறைக்கு போய் அந்த எலும்புகள் இருக்கும் பார்த்தீங்க, எலும்பு துண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலும்பு துண்டு கிட்ட பேசி அந்த எலும்பு துண்டுகள் எழும்ப வேண்டிய ஒரு காலமா. தெரியாம உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இப்படியாயா இப்படியாயா? ஆமென். ஹalleluya. இது சாதாரண காரியமாயா? சொல்லுங்களேன். எலும்பு கிட்ட போய் பேசி அது எழும்ப வேண்டிய காலம்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அப்ப அவர் எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார், ஆமென். அவர் எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்களேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஜீசஸ். இது அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆமென். நிரப்பப்பட வேண்டிய காலம். Thank you. ஆண்டவர்ட்ட கேளுங்க, சும்மா கேளுங்க. ஆண்டவர் நாங்க எழுப்பணும், கேளு. ஆண்டவர் ஒரு நாள் அதை ரிலீஸ் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல உடனே அற்புதத்தை எதிர்பார்ப்பேன். ஜோம்னோட அற்புதம் நடக்குமான்னு பார்ப்பேன், நடக்காது. சோர்ந்தே போயிருக்கேன் நிறைய நேரத்துல. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, எனக்கே தெரியாம அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்பதான் ஒரு நாள், அன்னைக்கு நான் விசுவாசத்தை விதைச்ச விதை ஒரு நாள் நான் அறுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு கட்டி மறைஞ்சது. என்னோட ஹேங்கி, என்னோட கர்ச்சிப்பை கொடுத்து ஒரு கட்டி மறைஞ்சது. அப்போ அந்த சாட்சியை ஒரு வருஷமா சொல்லிட்டு இருந்தேன் எல்லா இடத்துலயும் போய். இன்னைக்கு எந்த சாட்சியை சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு அற்புதங்களை பார்க்க ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஹalleluya. இப்படியா நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துவோமா? Thank you Jesus. ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவர். அவர் எப்பொழுது நிரம்பியதா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனாலதான் அவர் தம் பிள்ளைகளை நிரப்ப ஆசையா இருக்கிறார். உங்களை நிரப்ப ஆசையா இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையை நிரப்ப ஆசையா இருக்கிறார். ஆமென். வெறுமையாக்கப்பட்ட பாழாக்கப்பட்ட காரியத்துல கர்த்தர் உங்களை நிரப்ப ஆசையா இருக்கிறார். களங்கள் தானியத்தால் நிரம்புமா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையிலிருந்து என்னுடைய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றவங்க கைகளை அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. என் குடும்பம் நிரப்பப்பட வேண்டிய காலம் வந்துடுச்சுன்னு சொல்றவங்க கைகளை அசைச்சு. ஆமென். ஹalleluya. சீக்கிரம் வாசிங்க. ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெய் வழிந்தோடும். இதெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும், பச்சை புழுக்களும், பட்சித்த வருஷங்களின் விளைவை. எத்தனை பேர் விசுவாசிக்கு இன்னைக்கு எது எது என் வாழ்க்கையில சத்துரு பட்சித்ததோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ராத்திரியில் திருப்பி கொடுக்க போகிறாருன்னு சொல்றாங்க. திரும்ப அளிப்பேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி. இது சாதாரண காரியம் கிடையாது. எத்தனையோ நேரங்கள்ல சத்துருவானவன் உங்க வாழ்க்கை நிறைய காரியத்தை பட்சித்து போட்டான். உன் நன்மைய, உன்னுடைய கிருபைய, உன் கர்த்தரோடு நீ இருந்த நேரத்தை, நீ கர்த்தரோடுக்காக இருந்த வைராக்கியத்தை, ஆதி அன்ப எல்லாவற்றையும் பட்சித்து போட்டான். ஒரு நேரம் அதிகமா ஜெபிச்சிங்க உண்டு, இன்னைக்கு ஜெபிக்க முடியல. ஒரு நேரம் கர்த்தருக்காக இருந்த வைராக்கியம், ஆதி அன்பு, எதையாவது கர்த்தருக்காக செய்யணும், எதையாவது கர்த்தருக்காக சாதிக்கணும். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு நெறிந்த நாணலை போல் மாறிட்டீங்க, மங்கி எரிகிற திரியை போல மாறிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, தேசமே பயப்படாது. எது எது உன் வாழ்க்கையில பட்சித்ததோ, உன்னை ஏமாத்திட்டு போச்சோ, உன்னை வெட்கப்படுத்திட்டு போச்சோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் மொத்தமா இழந்த எல்லாவற்றையும் அதோடைய விளைவை கூட கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம். ஆமென் சொல்றவங்க கைகளை அசைச்சு, ஆமாண்டவரே இந்த ராத்திரியில ஆண்டவரே நான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இழந்து போன நன்மைகள், இழந்து போன கிருபைகள், இழந்து போன அபிஷேகங்கள், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன ஆதி அன்பு, இழந்து போன தேவனோடு இருந்த வைராக்கியம், இழந்து போன தேவனோடு இருந்த உறவு, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு சொல்றவங்க கைகள் அசைந்து
மால்காவோ சங்கரவோ ஓபாகதரி. ஒருவேளை இன்றைக்கு நீ கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இழந்து போன எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் வந்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆமென். Amen. ஆமா. எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டீங்க? 7 வருஷமா? 7 வருஷமா ஸ்ட்ரோக்னால அவங்க நன்மையை இழந்து போனாங்க, அவங்களுடைய சுகத்தை இழந்து போனாங்க, குடும்பத்தில் இருந்த நிம்மதி இழந்து போனாங்க, சமாதானத்தை இழந்து போனாங்க. அவங்க கூட நினைச்சிருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு நான் பெரிய பாடாய் மாறிட்டேன்னு நினைச்சிருப்பீங்க தானமா? என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என் சந்தோஷம் போயிடுச்சே, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காக நான் செஞ்சேன், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காக நான் நின்னேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. 7 வருஷமா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாருமா, உங்களுக்கு எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்படியா கர்த்தர் வந்திருக்கிறார். இவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும். நல்லா சொல்லுங்க, நல்லா அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு. கர்த்தர் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றோ, எடுத்துக்கோ. கர்த்தர் உனக்கு இந்த ராத்திரியில அநேக காரியங்களை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறார். Hallelujah. Amen. Hallelujah. Jesus. Amen. ஒன்னு சொல்ல போனா என் உடம்பு சரீரத்துல பலனே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Jesus. நிக்க முடியலன்னா உட்கார்ந்துட்டேன் நானே. ஒண்ணு தெரியும், உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தைய கண்டிப்பா கர்த்தர் பேசிட்டு தான் என்ன அனுப்புவா. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் என்ன குறைவாய் நிரப்புகிறவர் அல்ல, என்னை நிறைவாய் நிரப்புகிறவர். ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றவங்க ஏன் தெரியுமா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது எது பட்சிச்சோ அதெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுக்க உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இழந்து போனதையும் கொடுப்பாராம். ஆமென். இனி வருகிற நன்மையும் கொடுப்பாராம். டபுள் டபுள். பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, டபுள் டபுள். ஆமென். உண்மையா ரொம்ப நல்லவருங்க. வாழ்க்கையில அவரை இப்படி வச்சுக்கோங்க. ஆமென். கொடுத்துட்டே இருப்பார், கிருபைகளை தருவார். ஆமென். ஒருவில் நினைக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த பாடு, ஏன் என்ன விட்டுட்டீங்க? நிறைய பேர் கேட்போம் அப்படிதானே, ஏன் ஆண்டவரே விட்டுட்டீங்க இப்படி? ஆமென். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நானும் கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே என்ன இப்படி விட்டுட்டீங்க? சில வேலைகளை விட்டுறாரு. ஆமென். விட்டுருவாரு, ஆனா நம்மளை விட்டு போக மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் யோபு சொன்னா, ஒரு நாள் அழகா சொன்ன. யோபுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட பாடலாம் பயங்கரமான பாடு. ஆமென். Amen. பயங்கரமான வேதனை, எல்லாவற்றையும் இழந்து நடு ரோட்டு நடு தெருவுல வந்து ஓட்ட எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிற நிலைமை தான். அவன் ஆறுதல் சொல்ல வந்தவன் கூட, ஒருவேளை நீ ஏதோ பாவம் செஞ்சிட்ட, அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? ரொம்ப அவனை